வணக்கமுங்க. எஸ்கே நர்சரி கார்டன்ல இன்னைக்கு என்ன பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா, செடியை பத்தி பேசலங்க. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பத்தி பேச போறோம்ங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 23ஆம் தேதி எலெக்ஷன் நாளுங்க. இதுல தமிழக மக்கள் எல்லாரும் போய் வாக்குச்சாவடியில் அவங்க தொகுதியில இருக்க ஓட்டுச்சாவடியில போய் தவறாம ஓட்டு போடுங்க. காசை பெருசு பண்ணாதீங்க. அவங்க பிடிச்ச சின்னத்துக்கு வாக்கு அளிங்க. ஓட்டு சதவீதம் அப்பதாங்க கூடும். இந்த ஓட்டு சதவீதம் கூடுறதுக்கு என்னால தெரிஞ்ச ஒரு யோசனைங்க. இது கவர்மெண்ட்டுக்காகவே வைக்கிறீங்க. கவர்மெண்ட்டுக்கும் எலெக்ஷனுக்கும் கமிஷனுக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 எலெக்ஷன் இலவசத்தை கவர்மெண்ட் அறிவிக்குதுங்க. ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷன் அதை தெரிஞ்சுக்கிற மாட்டேங்குதுங்க. இது என்ன இலவசம் கொடுக்கலாம் தெரியுங்களா? பொதுவான கருத்து, கவர்மெண்ட்ல இருந்தும் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்தும் இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள கவர்மெண்ட் பஸ்ல எலெக்ஷன் அன்னைக்கு அவங்க வெளியூர்ல வாழ்ற மக்களுக்கு ஓட்டு பூத்துல போய் ஓட்டு போட்டு வர்றதுக்காக இலவசம் கொடுக்கலாங்க. பஸ் காசு வாங்காம கொடுக்கலாங்க. இது ஒரு நல்ல திட்டமாவும் இருக்குமுங்க. மக்கள் ஓட்டு அதிக வாய்ப்பு இருக்குமுங்க. இவங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் கூட வெளியூர்ல இருந்து போய் அவங்க சொந்த காசு 5000 2000 செலவு பண்ணி போய் போட்டு வர எத்தனையோ மக்கள் தயங்குவாங்க. ஆனா நாங்க பாருங்க, எங்க சொந்த கார்ல செலவு பண்ணி 4000 ரூபாய் டீசல் போட்டு போய் போறோம்ங்க. இந்த தண்ணி அடிச்சு முடிச்சதுமே கிளம்புறோம். ஆனா இது எல்லாரும் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்காதுங்க. பஸ்ஸுக்கு காசு இருக்காது, போய் வர்ற சாப்பாடு காசு இருக்காது. இந்த போய் வர்ற பஸ்ஸுக்கு மட்டும் இலவசம் கொடுத்தா ஓட்டு சதவீதம் கண்டிப்பா கூடுங்க. இது இந்த தாழ்மையான கருத்துங்க. இத பெரிய ஆளுங்க என்னால கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன்ல சேர்க்க முடியாதுங்க. இத பெரிய ஆளுங்க அரசாங்கத்திலையும் ஒரு எலெக்ஷன் கமிஷன்லையும் கொண்டு சேருங்க. இது முதல் பதிவா இருக்குங்க தமிழ்நாட்டிலேயே. இது யாருமே இந்த பதிவை பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்க எஸ்கே நர்சரில இருந்து பண்றோம். இது தவறா நாங்க பேசலங்க. தவறுன்னு நினைச்சா மன்னிச்சுக்கோங்க. ஆனா இது நாட்டு வளர்ச்சிக்கு முக்கியமுங்க. எல்லாரும் போய் அவங்க பிடிச்ச சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு 100% வெற்றி கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம் தமிழக மக்கள் அனைவருக்குமுங்க.